எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன பதிவில் வந்துட்டு நம்ம ரெட்டைக்கம்பில் ஏரி இறங்கல பகுலு கிரிக்கி விடான எப்படி செய்ய நம்ம வந்து பார்த்தோம். இன்றைக்கி நம்ம வந்து கோரல் சுற்று, நெஞ்சுருட்டு, தோள்பட்டை உருட்டு இது எல்லாத்துலேயுமே பகுலு கிரிக்கி விடான எப்படி செய்ய நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்புறம் இது வந்துட்டு ரெட்டைக்கம்பில் ஒரு இதோட முடிச்சுக்கலாம்னு இருக்கோம். நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா நிறைய நம்ம ரெட்டைக்கம்பு நடுக்கம்பு நிறைய நம்ம வீடியோ போட்டாச்சு. அடுத்த கட்ட நம்ம வீடியோ நம்ம வந்து போட போகிறோம். சரிங்களா? ரெட்டைக்கம்பில் தனித்திறன் வந்துட்டு அடுத்த பதிவில் உங்களுக்கு வந்துட்டு வந்துடும். சரிங்களா? சரி பாருங்கள். இப்போ முதல் கோரல் சுட்டு நம்ம எப்படி பண்ணுறோன்னு முதல் பார்த்துருவோம். நிற்கிறோம். கோரல் சுட்டு எப்படி பண்ணுவோம்? 1 2 இப்படி கோர்ப்போம். முதல் இடது பக்கம் அப்படி கோர்த்து இந்த பக்கம் விடுவோம். அப்படி கோரல் சுற்று. இது என்ன சுற்று எப்படி செய்யுதுன்னு ஏற்கனவே கொடுத்துருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். கோர்க்குறோம், எடுக்கிறோம், அப்படி கோர்த்து அப்படி எடுக்கிறோம். கோரல் சுற்று அப்படி. சரிங்களா? இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் இந்த பக்கம் கோர்த்து இந்த பக்கம் எடுக்கணும். கோர்த்து அப்படி இருக்கும். அப்படி குத்தி அப்படி தூக்கி போடுற மாதிரி அப்படி கோரல் சுற்றுது. இடது பக்கம் வலது பக்கம். சரிங்களா? இதையே ரெண்டு பக்கமும் நம்ம வந்து செய்வோம். 1 2 இடது பக்கம் ஒரு வாட்டி செய்வோம், வலது பக்கம் ஒரு வாட்டி நம்ம வந்து செய்வோம். சரிங்களா? சரி, இது கோரல் சுற்று. இப்போ கோரல் சுற்றில் பகுல் எப்படி பண்ணுறது, கிரிக்கி விடான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நம்ம நிற்கிறோம், பாருங்க நிற்கிறோம், காலை எடுத்து வைக்கிறோம். காலை எடுத்து வைக்கிறப்ப அப்படியே ஒரு கிரிக்கி எடுத்துக்கிறோம். சரிங்களா? என்ன பண்ணோம், கோரல் சுற்று போட்டு காலை எடுத்து வச்சு அப்படியே கிரிக்கி அடிச்சோம். அதே மாதிரி ரெண்டு பக்கமும் காலை எடுத்து வைக்கிறப்ப ஒரு கிரிக்கி கோர்க்கிறோம். விடுறப்ப என்ன பண்ணணும், காலை எடுத்து வச்சிடணும். 1 2 அப்படியே கிரிக்கி. சரியா? அதே மாதிரி இந்த பக்கம் 1 காலை எடுத்து வைக்கிறோம், 2 அப்படியே கிரிக்கி. கோரல் சுற்றில் கிரிக்கி அடிக்கக்கூடிய சுற்று. சரியா? ஏறணும். அதே மாதிரி இறங்குறப்ப கம்பு வரப்போ இறங்கி அப்படி கிரிக்கி போடுறோம். அப்படி ஏறணும், இறங்கணும். சரிங்களா? சரி, இது கிரிக்கி கோரல் சுற்றுல. அடுத்து பகல் போட போகிறோம். கோரல் சுற்றுல நிற்கிறோம். கோரல் சுற்றில் பகல் காலை எடுத்து வைக்கிறப்ப அது பகலாக மாற்றிடணும். இது பகல். எந்த கையில், வலது காலை எடுத்து வைக்கிறப்ப வலது கையில் பகல் போடணும், இடது காலை எடுத்து வைக்கிறப்ப இடது கையில் பகல் போடணும். சரிங்களா? இந்த சுற்று அப்படியே வந்துடணும். இடது கையில் நிற்கிறோம். 1 2 அப்படியே கிரிக்கி 3. சரிங்களா? கவனிங்க. 1 பகல் போடுறோம், 2 அப்படி என்ன பண்ணணும், கிரிக்கி. பாருங்கள், 1 2 3. புரியாது, பார்க்கணும். கோரல் சுற்று எடுக்கிறோம், காலை எடுத்து வைக்கிறோம், பகல் போடுறோம். எந்த கையில் பகல் போடுறோம், இடது கையில் மட்டும்தான் பகல் போடணும். அப்படியே கிரிக்கியாக மாற்றிடணும். பாருங்கள், நிற்கிறோம், பகல் போட்டு அதை கிரிக்கியாக மாற்றிடணும். பகல் போட்டு கிரிக்கியாக மாற்றிடணும். ரைட் காலை எடுத்து ரைட் பக்கம் பகல், லெஃப்ட் காலை லெஃப்ட் பக்கம் பகல் போட்டு அதை கிரிக்கியாக மாற்றிடணும். அப்படி இந்த பகல் போட்டு கிரிக்கி போட்டாவே தோள்பட்டை உருட்டு நெஞ்சு உருட்டை நாம் வந்து செய்ய முடியும். சரிங்களா? அப்படி வலது கை பகல் போட்டு ஒரு கிரிக்கி, இடது கை பகல் போட்டு ஒரு கிரிக்கி. சரியா? இப்போ இதில் கோரல் சுற்றில் உடான் போட்டு நாம் பயிற்சி பண்ண போகிறோம். சரிங்களா? சரி பாருங்கள், கிரிக்கி பார்த்தாச்சு, பகல் பார்த்தாச்சு. இப்போ உடான் கோரல் சுற்று போட்டு காலை எடுத்து வச்சு அப்படியே குதிச்சுக்கணும். நிற்கிறோம், அப்படி அவ்வளோதான். இந்த பக்கம் நிற்கிறோம், காலை எடுத்து அப்படியே குதிச்சுக்கணும். அப்படி 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 இறங்கும் போது கூட நம்ம ஓடிடுவேன். போதும் போல இறங்க விடான்ல. அப்படி சரிங்களா? கோரல் சுற்றுல உடான் காலை எடுத்து வச்சு அப்படியே குதிச்சிடணும். இடது பக்கம் வலது பக்கம் ரெண்டு பக்கமுமே. சரியா? இப்போ கோரல் சுற்றுல கிரிக்கி பார்த்தோம், பகல் பார்த்தோம், உடான் பார்த்தோம். இப்போ இந்த 3 ஸ்டெப்பையும் எப்படி சேர்த்து பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இங்கே தான் நல்லா நாம் வந்து கவனிக்கணும். சரிங்களா? சரி, நிற்கிறோம், பாருங்கள், நிற்கிறோம். கோரல் சுற்று ஃபஸ்ட் கோர்த்து எடுக்கிறப்ப என்ன பண்ணணும், பகல் போடணும். பகல் போட்ட கையோடு அப்படியே அதை கிரிக்கியாக மாற்றணும். அப்படியே உடான் போட்டுறணும். சரியா? கவனிங்க, நிற்கிறோம், சுற்று எடுத்து பகல் போட்டு அதை கிரிக்கியாக மாற்றி அதை உடானாக மாற்றிடணும். அப்படி பகல் கிரிக்கி உடான்.
இதே மாதிரி இடது பக்கம் காலை வைக்கிறப்ப பகல் போட்டு கிறுக்கி போட்டு அப்படி உடனே மாற்றிடணும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. டெக்னிக்கை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக பண்ணிடலாம். பாருங்கள், சுற்று எடுக்கிறோம், பகல் போட்டு காலை வச்சு கிறுக்கி அடித்து அப்படி உடான்னு போகிறோம். பகல் போட்டு கிறுக்கி போட்டு உடான்னு போகிறோம். கோர்க்குறோம், பகல் போட்டு காலை வைக்கிறோம், கிறுக்கி அடித்து அப்படி உடான்னு போகிறோம். பகல் கிறுக்கி உடான், பகல் கிறுக்கி உடான். வலது பக்கம் போக வலது பகல், இடது பக்கம் போக இடது பகல், அப்படி போகணும். பகல் போடுறோம், கிறுக்கி அடிக்கிறோம், உடான் போடுறோம். அப்படி ஏறணும் இறங்கணும். பாருங்கள், நிற்கிறோம். ரொம்ப ஒரு அழகான ஒரு சுற்று. கோரல், பகல், கிறுக்கி, உடான். அப்படி பகல் போட்டு கிறுக்கி அடித்து காலை வைக்கிறப்ப குதிச்சிடணும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. அது தனித்தனியாக பண்ண எல்லாத்தையும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சேர்த்து பண்ணுறோம். ஏறணும், அதே மாதிரி இறங்கணும், கிறுக்கி போட்டு குடுக்கணும், ஓடிடணும். அப்படி அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏறணும் இறங்கணும். சரிங்களா? சரி, ரைட். இப்போ இது ஒரு பயிற்சி. போன வீடியோவில் வாரலில் முன் சுற்று பின் சுற்று, அதாவது முன்வாரல் பின்வாரலில் பகலு கிறுக்கி விடா நம்ம வந்து பார்த்தோம். சரிங்களா? இந்த வீடியோவில் கோரல் சுற்றில் பகலு கிறுக்கி விடா நம்ம வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா? அடுத்த காணொலியில் நெஞ்சுருட்டு, தோள்பட்டை உருட்டு, கோரல் சுற்று, இதில் எப்படி ஏறி இறக்கும் போது பகலு கிறுக்கி விடான் செய்கிறது அப்படிங்கிற வீடியோவை அடுத்த காணொலியில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? இன்னும் ஒரு 2-3 காணொலிகள் ரெட்டை கம்பு முடிக்கப்படும். கடைசி காணொலியில் ஒரு ரெட்டை கம்பில் எப்படி போட்டிகளில் செய்யக்கூடியது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து சொல்லிடுவோம். சரிங்களா? ஒரு தனித்தனியான ஒரு வீடியோ வந்து போட்டுருவோம். ஏற்கனவே நம்ம நெடுங்கம்பு பயிற்சி கொடுத்துருப்போம், தனித்திறன் வீடியோ அதுலேயும் போட்டிருப்போம். நடுங்கம்பு பயிற்சி கொடுத்துருப்போம், தனித்திறன் வீடியோ அதுலேயும் போட்டிருப்போம். இப்போ ரெட்டைக்கம்பு பயிற்சி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுலேயும் நம்ம தனித்திறன் வீடியோ வந்து நம்ம வந்து போட்டுருவோம். சரிங்களா? இன்னும் ஒரு 2-3 காணொலியில் ரெட்டைக்கம்பு முடிந்துவிடும். சரிங்களா? அப்புறம் எனக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. மே 1ஆம் தேதி ஆன்லைனில் கிளாஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மே 26ஆம் தேதி நேரடி வகுப்புகள் நம்ம வந்து வைக்க போகிறோம். சரிங்களா? என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு உங்கள் பேர், உங்கள் ஊர், என்ன வேலை பார்க்குறீங்க, சிலம்ப மாஸ்டரா, கராத்தே மாஸ்டரா, இல்லை வேறு வேலை பார்க்குறீங்களா அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிட்டு விருப்பம் இருக்கிறவர்கள் சரிங்களா கிளாஸில் சேரணும் அந்த மாதிரி சொல்லிடுங்க. ஒரு குரூப் ஒன்று வச்சுருக்கேன், யூடியூப்லேருந்து மெசேஜ் பண்ணக்கூடியவங்க, கால் பண்ணக்கூடியவங்களுக்கு அந்த குரூப்பில் நான் அவங்கள சேர்த்துருவேன். சரிங்களா? மே 1 ஆன்லைன் கிளாஸு, மே 26 ஒரு நாள் வகுப்பு. சரிங்களா? நல்லது, நன்றி. அடுத்த காணொலியில் சந்திப்போம்.